ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஆல் செட் ரெடி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வச்சுருந்த அந்த ஹை ப்ரெஷர் வாஷர் இருக்குல்ல, அந்த ஹை ப்ரெஷர் வாஷர் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத கிளியராக பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அதை அன்பாக்ஸ் பண்ணுறது ப்ளஸ் நம்ம எங்கேருந்து வாங்கணும், அதோட வாரண்ட்டி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருந்தோம். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ராடக்ட்டை எப்படி அசம்பிள் பண்ணுறன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இதுதான் நம்மளோட மிஷினு. இதோட ஒயர் பார்த்தீங்கன்னா நார்மல் 2 பின் சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு எப்போவுமே நம்ம வந்துட்டு ஒரு 10 ஆம்ஸ் சுவிட்சாக இருக்கிற ப்ளக்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இதோட இது இன்புட் வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 2300 வாட்ஸ் இருக்குது. ஓகேவா, அது ஒன்று. நெக்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 135 பார் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக 135 கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற வோல்டேஜ் அந்த பவர் சப்ளையை பொறுத்து 200 பார் இருக்குது, தாராளமாக போகும். ஓகேவா, அடுத்தது நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்லெட் எது அவுட்லெட் எதுன்றது தான். ஸோ லெஃப்ட்டில் கீழே இருக்கிறது இன்லெட்டு, கீழே இருந்துச்சுன்னா அது இன்லெட்டு, அந்த சைட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது அவுட்லெட்டு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இருந்தால் இன்லெட்டு, மேலே இருந்தால் அவுட்லெட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்லெட் கனெக்டரு. ஓகேவா, இது என்ன பண்ணணும்னா அந்த இன்லெட்டில் அப்படியே என்ன சொல்கிறது, கரெக்டாக த்ரெட் பண்ணணும். அந்த த்ரெட்டு நம்ம நார்மல் நட்டில் இருக்கிற மாதிரி த்ரெட்டு தான் இது. ஓகேங்களா, ஸோ இது ராங் த்ரெட்டு போடாமல் கரெக்டான லெவலில் போடணும். மெயினாக என்னென்னா ஏர் உள்ளே போகாமல் இருக்கணும், அந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் டைட்டே தாராளமாக போதும். அடுத்தது ஒரு குவிக் ரிலீஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கிற மூடியை திருப்பினீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற இடத்துல இன்புட் பைப்பை வந்து சொருவிடணும். இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த குவிக் ரிலீஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கா, இதை அப்படியே புஷ் பண்ணி அந்த முன்னாடி நம்ம அந்த மோட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இன்லெட்டு, அதில் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மூடி எடுத்து ஃபுல்லாக சும்மா உள்ளே போட்டுக்கோங்க. இதை எடுத்து இந்த இடத்துல லாக் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. இப்போ அந்த கீழே போட்ட மூடி வச்சு சும்மா டைட் பண்ணியிருங்க. அதாவது அந்த பைப் மூவ் ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த குவிக் ரிலீஸ் பாருங்களேன், ஜஸ்ட்டு நம்ம இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு அப்படியே இழுத்துட்டு அந்த இன்லெட் ஹோஸில் ஜஸ்ட்டு ஒரு அழுத்தினா டிக்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதோட லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சிம்பிள். இன்னொரு வாட்டி கூட காட்டுற வேணால் பார்த்துக்கோங்க இப்படி ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதில் ஆக்சுவலாக அந்த உள்ளே மூணு கிளிப்பு மாதிரி இருக்குது, அது கரெக்டாக இப்போ உள்ளே உட்காருது, அதான் விஷயம். வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரே ப்ரெஸ்ஸு, ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும், அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. அப்புறம் இன்லெட்டோட இன்னொரு அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, பைப்போட இன்னொரு எண்டில் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அக்சசரிஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு ஃபுட் வால்வு. ஸோ இதை எடுத்து இதில் சொருவிடணும். இது எதுக்குன்னா பக்கெட்லேருந்து செக் பண்ணும்போது அழுக்கு எதுவுமே இந்த பைப் வழியாக மிஷின் மோட்டருக்குள்ளே போகக்கூடாது, அதுக்காக மெயினாக. இது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது போடுறது, ஆனால் போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக போய் சீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்லெட் பார்த்திங்கன்னா அந்த குவிக் கனெக்டர்லையும் இன்னொரு இன்லெட் வந்துட்டு இந்த ஃபுட்வால்லையும் போட்டு இன்லெட் சைடை கம்ப்ளீட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அவுட்லெட்டு. ஸோ இதுதான் நம்ம சொன்ன அந்த வெயிட்டான ஒரு இதோட இருக்குது. கட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம், போட்டு பார்ப்போம். இது நல்ல குவாலிட்டி, உண்மையாகவே நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. பேக்கிங்கும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது நம்ம நார்மல் டியூப் மாதிரி மடங்குற டியூப் இல்லை, அதனால் நல்ல ஸ்டடியாகவே இருக்கும். இதோட 2 எண்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த இன்னும் 2 இருக்குது. அதாவது என்னென்னா இந்த 2 எண்ணை நம்ம மாற்றி எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலான்றது தான் மீனிங். ஸோ எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு அது அதுக்குன்னெலாம் இல்லை, ரெண்டும் ஒரே எண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதோட ஒரு எண்டை எடுத்து அந்த அவுட்லெட்டில் போய் சொருவ போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிட்ட வச்சாலே போய் உட்காந்துக்கிறது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கு இந்த லாக்கிங் அதெல்லாம் இல்லை. அந்த லென்த்து தெரியுதா, இந்த லென்த்தில் அந்த கோடு இருக்கிற வரைக்கும் அப்படியே சும்மா வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அங்கே போய் உட்காந்துருது, அவ்வளோதான். தெரியுதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாகவே. ஸோ வச்சுட்டு மேலே இதை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஹேண்ட் டைட் தான், ரொம்ப ஹெவி டைட்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. மெயினாக ஏர் உள்ளே போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அவுட்லெட்டோட ஒரு எண்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு எண்டு இருக்குது, அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்று.
ஸோ இந்த கன்னு இதுவும் அதே மாதிரி தான். நாதல் சுற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு மேலே வச்சுட்டு அதே லெவல் தான் இதுலேயும் வச்சுட்டு நம்ம சுற்றினோன்னாக்கா டைட் ஆயிரும், அவ்வளோதான். எல்லாமே ஹேண்ட் டைட்டு தான். ஸோ அப்படியே ஒரு சின்ன ஓரி பார்த்தலாம். ஸோ மிஷினோட இன்புட்லேருந்து இந்த ஃபுட்பால் வச்சு இந்த இன்புட் டைப் வந்துருச்சு. அதேமாதிரி அவுட்புட்லேருந்து இந்த கன் வந்துருச்சு. மொத்த கனெக்ஷனே இவ்வளோ தான் இதில். ரொம்ப சிம்பிள். அசம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நம்மள்ட்ட அந்த ஃபோம் ஸ்ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மேலே வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ண லாக் ஆகிடுது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம புல் பண்ணி எடுத்தனாலே வெளியே வந்துடுது. இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான், முடிஞ்சு. எடுக்கணுன்னா ஜஸ்ட்டு புல் பண்ணால் வந்துடுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அந்த டேப் கனெக்டர் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம டேப்பில் கனெக்ட் பண்ணுறோம்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி சக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.